Taste the Daily. சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்பு. முன்னாள் அமைச்சர்கள் P தங்கமணி, CV சண்முகம் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் அமமுகவினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று புரட்சித் தமிழர் அறிவுரை. BLO அலுவலர்களால் வழங்கப்படும் SIR படிவத்தை பூர்த்தி செய்த பின் BLO அலுவலர்களால் மட்டுமே திரும்ப பெறப்பட வேண்டும். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் தொடர்பாக கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. BLO அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை கோட்டை விட்டுவிட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்கக்கூடாது. இதை காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. இந்த ரவுண்ட்ஸே கிடையாது, அந்த ரோந்து போகிறதே இல்லை. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. சட்டவிரோத மது விற்பனை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை அதிகரிப்பே பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு காரணம். கோவையில் செய்தியாளர் சந்திப்பின் போது விடியாதிமுக அரசு மீது அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையும், அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, இதில் தான் இந்த தவறுகள் நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இங்கே சமீபம் இல்லை. தேர்தலின் போது வாக்குறுதி அளித்துவிட்டு வாக்களித்த மக்களை ஏமாற்றும் விதமாக இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை ஸ்டாலின் அறிவிக்காதது தனக்கு வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தருவதாக திமுக கூட்டணி கட்சியான தென்காசி காங்கிரஸ் MLA புலம்பல். பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றியது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி MLAவின் கோரிக்கையையும் நிறைவேற்றாததால் தேர்தலில் மக்களிடம் வாக்கு கேட்க பயமாக இருப்பதாக கதரும் காங்கிரஸ் MLA. திட்டத்தை நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று ஆலமரத்தில் வைத்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றோம். வாக்காள மந்திரிகள் எல்லாம் இல்லை. நிதியமைச்சர் தங்கந்தன்னரசை பார்த்தேன், KR ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தேன், அதுபோல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன். அதற்போக நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் பார்த்தேன். இப்படி பல அமைச்சர்களை எல்லாம் பார்த்து நேரு எல்லாம் எல்லோரையும் பார்த்து சொல்லும்பொழுது உங்களுக்கு செய்து கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதியெல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்த ரெட்டகுளம் கால்வாய் திட்டமும் செம்பக கால்வாய் ஓடை திட்டமும் தான்.
இந்த திட்டங்களை நிறைவேற்ற இப்பொழுது அறிவிப்பார் முதலமைச்சர் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். 10 கோரிக்கையை அவர் அறிவித்த பொழுது எங்களுக்கு இந்த திட்டங்கள் இல்லாது மன வருத்தத்தை அளித்தது. இதை பேசிவிட்டு சென்ற பிறகு இருக்கின்ற நான் சொன்ன விவசாயிகள் அத்தனை பேர்களும் என்னை வந்து ஏசவும் பேசவும் இந்த மாதிரி பொய் சொல்லிவிட்டீரே, நீங்களெல்லாம் இப்படி கூட்டு சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டீர்கள் என்று திட்டினார்கள். அது எங்களுக்கு மன வருத்தம். இதை செய்து தரா பட்சத்தில் அந்த சைடெல்லாம் நம்ம போய் நான் ஓட்டு கேட்க போவதற்கு மனதில் பயம் இருக்கின்றது. அந்த அளவுக்கான மோசமான நிலை இருக்கின்றது. கடலூர் மாவட்டம் அன்னவலி அருகே மது போதையில் காரை இயக்கி விபத்து ஏற்படுத்தி 2 உயிர்களை பறித்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே மக்களின் உயிர்களை பறிக்கும் துறையாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருப்பூரில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அச்சிறுமியின் தந்தை, காதலன் இருவரும் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து அவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் தெய்வச்செயல்புரம் பகுதியில் காட்டுப்பகுதியில் தனியாக நடந்து சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பெண்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 17 வயது கல்லூரி மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த அரசு கல்லூரி மாணவர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரின் செயலற்ற தன்மையால் பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக மக்கள் காட்டம். ஏற்கனவே சிறை சென்று வந்த காமுகனான அரசு போக்குவரத்து கழக ஊழியர் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் படுத்துறங்கிய நரிக்குறவர் இன பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. வீடு வசதியின்றி நடைபாதையில் உறங்கும் சூழலில் உள்ள பெண்களை கூட விட்டு வைக்காமல் அரசு ஊழியரான காமுகன் இழி செயலில் ஈடுபட்டது ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கடை உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கடலூர் மாவட்டம் கீழ் வளையமாதேவி கிராமத்தில் பெட்டி கடையில் வைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நபர் பிடிபட்ட நிலையில் 2.5 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவை சிக்கியது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அமைதி பூங்காவான தமிழகம் போதைப் பொருட்களின் விற்பனை மையமாக மாறி இளைஞர்களை சீரழிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் பெங்களூருவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவுடன் 3 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் மையமாக தமிழகம் திகழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். பதப்படுத்தப்பட்ட உணவு பாக்கெட்டுகளுக்குள் கஞ்சாவை மறைத்து கொண்டு வந்த வடமாநில இளைஞர் சிக்கிய நிலையில் உள்நாடு வெளிநாடு போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மையமாக தமிழ்நாடு விடியா அரசு மாற்றிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி விற்பனையில் ஈடுபட்ட கும்பலில் தலைமறைவாக இருந்த நபர் ராஜஸ்தானில் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து 11,000 போதை மாத்திரைகள் பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முற்றிலும் செயலிழந்துள்ளது தெரிந்தும் வடமாநில கும்பல்களும் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு தமிழக இளைஞர்களை சீரழித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கோவையில் இருவேறு இடங்களில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசாவைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 22 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்தை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றிய விடிய அரசு விரைவில் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் ஆவேசம். சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த நபர் சிக்கிய நிலையில் மற்றொரு நபர் தலைமறைவு. பிடிபட்ட நபரிடம் இருந்து 121 LSD ஸ்டாம்புகள் சிக்கிய நிலையில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக ஸ்டாலின் பேசிவிட்டு விதவிதமாக போதைப் பொருட்களை புழங்கவிட்டுள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. ஒடிசாவில் இருந்து ஊட்டிக்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய ஸ்டாலினின் இரும்பு கரம் கம்பு சுற்றி கொண்டு இருப்பதால் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் நாடாக மாறி இருப்பதாக மக்கள் ஆவேசம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். உடலில் 13 இடங்களில் அரிவாளால் வெட்டப்பட்ட மாணவியின் நண்பருக்கு 25 தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் கடந்த வாரம் இளைஞரை 3 பேர் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்த CCTV காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோதிகள் காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் தீபாவளியின் போது பட்டாசு வெடித்து தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 13 வயது சிறுவன் உயிரிழப்பு. தனது உடம்பில் உறவினர் மண்ணெண்ணெய் ஊற்றியதாலேயே தீக்காயம் ஏற்பட்டதாக சிறுவன் வாக்குமூலம் அளித்த பின்னும் விடிய அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுவனின் பெற்றோர் கண்ணீர். திருவாரூர் மாவட்டம் வழுவூர் அருகே பழஞ்சேரிமேட்டில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற செவிலியரை வழிமறித்து அரிவாளால் வெட்டி 7 சவரன் தங்க நகை வழிப்பறி செய்யப்பட்ட கொடூரம். தொடர் திருட்டில் சிறைக்கு சென்று சில நாட்களுக்கு முன் ஜாமீனில் வெளிவந்த குற்றவாளி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்த நிலை ஜாமீனில் வெளியே வரும் குற்றவாளிகளை விடிய அரசின் ஏவல்துறை கண்காணிப்பது இல்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நகைக்கடையில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடிய 2 பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினந்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எம்பட்டி கிராமத்தில் கால்நடைகளை மேய்க்க சென்ற பெண்ணிடம் வழி கேட்பது போல் நடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் தாலி செயின் மற்றும் காதை அறுத்து கம்பலையும் பறித்து சென்ற பயங்கரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளியில் நடமாடவே அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் என்பதால் திமுக ஊராட்சி செயலாளரும் வரி தண்டலரும் சாதி ரீதியாக பேசி தாக்க முயற்சிப்பதாக ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் ஊராட்சி மன்ற தலைவி கண்ணீர் மல்க புகார். கட்சிக்குள்ளும் கட்சியினரிடமும் இருக்கும் சாதி அடக்குமுறைகளை களைய திராணி இல்லாத ஸ்டாலின் சமூக நீதி அரசு என வெற்று விளம்பரம் செய்வது வெட்கக்கேடானது என மக்கள் சாடல். ஒரு பெண் தலைவர் நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கிற பஸ்டா தலைவரா ஒரு செயலாளர் அடிக்கிறதுக்கு வரதுக்கு தகுமா? இது சம்பந்தமா எல்லா இடத்துலயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு தாழ்த்தப்பட்டவன் நினைச்சு தரங்கட்ட வென்றாங்க. இன்னைக்கு துணை தலைவர் என்ன அவ்வளவு தரங்கட்டு போயிருக்குன்னா தாழ்த்தப்பட்டதுல இருந்தது இந்த அளவுக்கு எனக்கு ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணுவாங்களா?
திருப்பத்தூர் மாவட்டம் வடகரை ஊராட்சி மன்ற செயலாளரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர். திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் அராஜகத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற செயலர் ஊராட்சி மன்ற அலுவலகமும் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய அதிமுகவினர். வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வழங்க வேண்டிய விண்ணப்ப படிவத்தை திமுகவினர் வழங்கி வருவதாக அதிமுகவினர் ஆவேசம். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். 2025ஆம் ஆண்டு ஊதிய உயர்வை பெற்றுத்தராமல் தனியார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக அரசாணை வெளியிட்டிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். எழுத்து தேர்வு மூலம் பணி ஆணை பெற்று தொகுப்பூதியத்தில் முழுநேர பணியாளராக இருந்து வரும் தங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்காமல் விடிய அரசு அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 7.41 ஏக்கர் பரப்பளவுக்கு சந்தன மரங்கள் இருந்தாலும் சந்தனக்கட்டை விற்பனையில் வனத்துறை போதிய ஆர்வம் காட்டுவது இல்லை என குற்றச்சாட்டு. விடிய ஆட்சியில் வனத்துறையினரின் அலட்சியத்தால் சந்தன மரங்கள் என்றால் கர்நாடகா மற்றும் கேரளாவை கை காட்டும் அவல நிலை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க விடிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முதுகில் குத்துவதாக வேதனை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த தென்னேரி மேட்டுநகர் பகுதியில் இடுகாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்து இறந்தவரின் உடலை புதைக்க எதிர்ப்பு தெரிவித்த ஆக்கிரமிப்பாளர். இறந்தவரின் உடலை புதைக்க வழியின்றி ஓட்டந்தாங்கல் தென்னேரி சாலையில் மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் விடியா ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட அல்லல் பட வேண்டிய சூழல் உள்ளதாக வேதனை. சென்னை ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் இருசக்கர வாகன பந்தயத்தின் போது ஏற்பட்ட கோர விபத்தில் கல்லூரி மாணவர் மற்றும் சாலையில் சென்ற சக வாகன ஓட்டி ஆகிய 2 உயிரிழப்பு, 1 படுகாயம். மக்கள் விரோத திமுக அரசின் ஏவல் துறை முழுவதும் செயலற்று உள்ளதால் விதிமீறலில் ஈடுபடுபவர்களுடன் அப்பாவி பொதுமக்களும் சேர்ந்து உயிரை இழக்கும் சோகம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை, சிவகங்கை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளில் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் நாச்சிமுத்தூரில் அரசு துவக்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு உள்ளேயே மதுபோதையில் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறுவதால் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பவே பெற்றோர் அச்சம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு நெஞ்சுவலியுடன் வந்த 70 வயது முதியவர் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்த பரிதாபம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிபோவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, அவங்க அங்கே அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க அங்கே போகணும்னு சொல்லவும் அப்போல்லாம் ஸ்டேஜே நடந்து வந்தார்.
அப்போல்லாம் கொஞ்சம் இழுப்பிட்டு தான் வந்துச்சு லேசா. இப்போ அங்கே போயினா ஒரு தலை சாஞ்சிருச்சு. கூப்பிட்டுட்டு போனே இதில் கூட அழைச்சிட்டு போனீங்க. நடந்து போனவரு அங்கே டாக்டர் சாஞ்சிட்டாரு. நாட்டின் அசுத்தமான நகரில் முதலிடம் பிடித்த மதுரையில் மாநகராட்சி ஆணையாளர் அலுவலகம் அருகே பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவல். டிஐஜி அலுவலகம், காமராஜர் பல்கலைக்கழகம் முன்பாகவும் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் என்ற ஒன்று இருக்கிறதா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குப்பை ஏற்றி சென்ற பேரூராட்சி டிராக்டரை முந்த முயன்ற லாரி மோதி தற்காலிக பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயம். விடிய ஆட்சியில் போக்குவரத்து விதிமுறைகள் காற்றில் பறக்க விடப்படுவதால் அப்பாவிகளின் உயிர்கள் பறிப்போவதாக பொதுமக்கள் காட்டம். மழைக்காலத்தில் பயன்படுத்துவதற்காக வாங்கப்பட்ட படகுகள் சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் மூடி வைக்கப்பட்டுள்ள அவலம். திறனற்ற திமுக அரசு மக்கள் வரி பணத்தில் வாங்கப்பட்ட படகுகளை முறையாக மழைக்காலத்தில் பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக வைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நமக்கு மணல் ஏற்றுமதி செய்ய பல வெளிநாடுகள் தயாராக இருந்தும் 1 சென்டிமீட்டர் மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் என்பது தெரிந்தும் எதிர்கால சந்ததியை கருத்தில் கொள்ளாமல் மணல் குவாரிக்கு அனுமதி அளிக்கும் விடியா ஆட்சி. ஸ்டாலின் ஆட்சி இயற்கை வளத்தை பாதுகாக்க முன்வராமல் எப்படியெல்லாம் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கலாம், கனிம வளத்தை சுரண்டலாம் என்பதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் ஆவேசம். பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூரில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க போலி மருத்துவர் ராஜேந்திரன் சிக்கினார். போலி மருத்துவர்களை முழுமையாக களையெடுக்க வேண்டிய சுகாதாரத்துறையோ கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் நாயகனூர் கிராமத்தில் கந்துவட்டி கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தி பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதால் புற்றீசல் போன்று பெருகி வரும் கந்துவட்டி கும்பலின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் முதுகலை மாணவர்கள் பயிற்சியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்காததை உடனடியாக ஆராய தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திமுக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகள் பல மாதங்களாக உதவித்தொகை மறுக்கப்பட்டு மாணவர்களை துன்புறுத்துவதாக எழும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காலை உணவு திட்ட ஊழியர்கள் தர்ணா போராட்டம். திறனற்ற திமுக அரசு தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஓட்டை உடைசலான அரசு பேருந்துகளை இயக்க வைத்துவிட்டு டீசல் ஏன் அதிகம் செலவாகிறது, மைலேஜ் ஏன் வரவில்லை என தகாத வார்த்தையில் வசைபாடிய விடியா போக்குவரத்து துறை மேலாளரை கண்டித்த திமுக தொழிற்சங்க ஓட்டுநர் திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பணிமனையில் சக ஊழியர்களுடன் உள்ளிருப்பு போராட்டம். ஆவேசம் தாங்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. எனக்கு எதனா ஒரு முடிவு செய்ய என்ன எதுக்கு இறக்குனாங்க, கேஎம் புள்ளி எவ்வளோ வருது அதில் அது எனக்கு சொல்லுங்க. அவங்க கம்பெனிக்காரங்கிட்ட அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கினேன் அது எவ்வளோ கேஎம்க்கு வருது, இவ்வளோ எவ்வளோ கொடுத்தாரு, இல்லைன்னு யாரன்னா வச்சு ஓட்டி காட்ட சொல்லுங்க. மதுரை யானைக்கல் தரைப்பாலம் வைகை ஆற்று வெள்ளத்தில் மூழ்கியதால் பொதுமக்கள் வாகன போட்டிகள் கடும் அவதி. ஆபத்தான முறையில் பாலத்தை கடக்கும் பொதுமக்கள் சிம்மக்கல் ஆரப்பாளையம் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க விடிய அரசிற்கு வலியுறுத்தல். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உயிரிழந்து கிடந்த 70 வயது முதியவரின் உடல். திறனற்ற திமுக ஆட்சியில் 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் உயிரிழந்து கிடந்த முதியவரின் உடலை காவல்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவேற்காடு நகராட்சியில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கழிவுநீர் கால்வாயை முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்காததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்கிரிப்பாளையம் பகுதியில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகள்.
திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் பயணிகளுக்கு மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்து தராமல் பயணிகளை காக்க வைத்ததாக குற்றச்சாட்டு. எல்லாருமே 1 மணிலேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. வயசானவங்களும் இருக்காங்க, பிபி சுகர் எல்லாருமே இருக்கும். ஏன் சாப்பிடாம இருக்காங்க, எல்லாமே அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஏன் 2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அது முன்னாடியே இது பண்ணியிருக்கலாம் இல்லைங்க சார். நாங்கள் இத்தனை பிரச்சனை பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க பண்ணியிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் மலையடி வெண்பாக்கத்தில் சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் மந்தகதியில் நடைபெறும் அவலம். விடிய அரசின் நிர்வாக திறமையின்மையால் திட்டமிட்டபடி இந்த ஆண்டு இறுதிக்குள் பேருந்து நிலையம் திறப்பதில் சிக்கல். சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வெறும் 4194 ரூபாய் மோசடிக்காக விமார்ட் ரீட்டைலின் 75 கோடி ரூபாய் ஓவர் டிராப்ட் வசதியுள்ள வங்கிக் கணக்கை முழுவதுமாக முடக்கியதற்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். இந்த நடவடிக்கையை ரத்து செய்ததுடன் மோசடி தொகைக்கு மட்டுமே முடக்க வேண்டுமென போலீஸ் சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டிய நீதிபதி உண்மையான நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டுமென வலியுறுத்தல். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலில் ஐப்பசி அமாவாசையொட்டி நடைபெற்ற அன்னாபிஷேக விழா. 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். பிரசித்தி பெற்ற தஞ்சை தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற அன்னாபிஷேகம். 108 கிலோ அரிசி சாதம் மற்றும் காய்கறி பழங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை காண குவிந்த பக்தர்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்களில் பச்சரிசி சாதத்தால் அன்னாபிஷேகம் செய்தும் காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்தும் சிறப்பு வழிபாடு. எடப்பாடி பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஆனையூர் ஐராவதேஸ்வரர், தூத்துக்குடி பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர், வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர், மருதநாடு ஸ்ரீ மருதீஸ்வரர் கோயில்களில் பக்தர்கள் தரிசனம். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் லேசாக முன்னேற்றம் கண்டுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். டெல்லியின் 38 கண்காணிப்பு நிலையங்களில் 28 இடங்களில் தரக்குறியீடு 300ஐ கடந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. கடந்த 23 ஆண்டுகளில் இந்திய பணக்காரர்களின் சொத்து மதிப்பு 62% உயர்ந்துள்ளதாக G20 அறிக்கையில் தகவல். உலகளவில் 1% பணக்காரர்கள் மொத்த செல்வத்தின் 41% கட்டுப்படுத்தி வருவதாகவும் இத்தகைய சமத்துவம் இன்மை ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து எனவும் எச்சரிக்கை. அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணம் லூயிஸ்வில் நகரில் சரக்கு விமானம் வெடித்து விபத்திற்குள்ளானதில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்வு. 12க்கும் மேற்பட்டோருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சி வெளியீடு. அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்குவதற்கு ஆயத்தமாகும் வகையில் அதற்கான செயல் திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவு. சுமார் 30 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்த அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துமாறு தனது பாதுகாப்புத்துறைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டதன் எதிரொலியாக புட்டின் நடவடிக்கை. மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மேகி சூறாவளியால் 85 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். 70க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ள நிலையில் இறப்பு எண்ணிக்கை மேலும் உயரும் என அச்சம்.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது T20 போட்டி இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு கோல்டு கோஸ்டின் கரரா ஓவல் மைதானத்தில் தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு தொடரை கைப்பற்றும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. கோவாவில் நடைபெற்று வரும் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியின் 2வது சுற்று ஆட்டங்கள் நிறைவு. இந்திய வீரரான குகேஷ் கஜகஸ்தானின் நோகர்பெக்கை வீழ்த்தி வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். நடிகர் அர்ஜுன் நடிக்கும் தீயவர் குலை நடுங்க திரைப்படம் ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியீடு. த்ரில்லர் வடிவில் உருவாக்கியுள்ள இப்படம் வரும் 21ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியிடப்படும் என படக்குழு அறிவிப்பு. புச்சி பாபு இயக்கத்தில் ராம் சரண் நடித்து வரும் பெத்தி படத்தின் முதல் பாடல் குறித்த அப்டேட் வெளியீடு. நாளை காலை 11 மணி அளவில் சிகிரி பாடல் வெளியாக உள்ள நிலையில் பாடலின் ப்ரோமோவை வெளியிட்ட படக்குழு.